சுருண்டு சுருண்டு இருக்கிற என்னோட முடிக்கு ஹேர் ரிலாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ரீசெண்ட் டைம்ல நான் வந்து ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஹேர் ஸ்டைல வந்து செட் பண்ணவே இல்லை. அதனால நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, ஹேர் ஸ்டைல செட் பண்ணுங்க ப்ரோ, செட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய ஹேர் வளர்க்குறேன் அப்படிங்கிறதுனால என் ஹேர் வந்து கர்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப சுருண்டு சுருண்டு போயிருது. இதனாலேயே மண்டை ஒரு சைஸாவும் ஹேர் ஸ்டைல் ஒரு சைஸாவும் தினசாவே இருக்கும் பாக்குறதுக்கு. சரி இப்படியே விட்டா சரிப்படாது அப்படின்ட்டு ஹேர் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்பவும் முடி வெட்டுற கடைக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு எப்பவும் போல ஹேரை மட்டும் கொஞ்சம் லெவல் பண்ணிட்டு ஹேரை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அங்க வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பையனும் ஒரு பச்சை கலர் டப்பால இருந்து வெள்ளை கலர் கிரீம் எடுத்து என்னோட தலை ஃபுல்லா அப்ளை பண்ணாரு. அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் அது காயணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாரு. சரி வெயிட் பண்ண சமயம் மூஞ்சி வந்து கண்ணாடியில பார்த்தேன், ரொம்ப டானா இருந்தது. அதனால கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ்க்கான டானிங் கிரீமையும் ஸ்க்ரப்பையும் போட்டு மூஞ்சில அரக்கன்னு அரக்கி நல்லா ஃபேஷியல் மசாஜ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மூஞ்சியும் முடியும் கழுவிட்டு கண்ணாடியில என் மூஞ்சியை பார்த்தா மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுனும் ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவும் இருந்தது. சரி அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் தலைக்கு அப்படியே ஹீட்டர் அடிச்சாரு. முடி அப்படியே காத்துல பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசமா இருந்தது. பட் அப்படி பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைல செட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பையனும் எனக்கு ஹேர் ஸ்டைல செட் பண்ணி கொடுத்தான். பட் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே நடந்தது. சரின்னு ஃபேஷியல் அண்ட் ஹேர் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு காசை கொடுத்துட்டு சரின்னு அதே லுக்கோட வீட்டுக்கு நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு குளியல போட்டுட்டு மறுபடியும் ஹேர் ஸ்டைல செட் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. என்னடா கடையில இருக்கும்போது பர்ஃபெக்ட்டா செட் ஆனது, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செட் ஆகல. பார்பர் ஷாப்புக்கு போனாலும் எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அது எனக்கு நடக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஹேர் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னை மாதிரி உங்க முடியும் ரொம்ப கர்லியா இருக்கு அப்படின்னா இந்த பச்சை கலர் டப்பால இருக்கிற இந்த ஹேர் ரிலாக்ஸரை யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. நான் வந்து இந்த ஹேர் ரிலாக்ஸ் எதுக்கு பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் செட் பண்றதையும் தாண்டி என்னோட முடி கர்லியா நல்லா சுருண்டு சுருண்டு இருக்குது அப்படிங்கறதுனால சீப் வச்சு சீவும் போது ரொம்ப சிக்கா இருக்கும். இதனாலேயே வந்து என்னோட சீப் ஃபுல்லாமே முடியா இருக்கும். ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆகும். அதனாலேயே இந்த ஹேர் ரிலாக்ஸ் வந்து நான் மினிமம் ஒரு 3 மாசத்துக்கு ஒர்க்காவது பண்ணுவேன். சோ இப்படி ஹேர் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சீவும் போது என்னோட முடி வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாம முடி நான் சொல்றபடி எப்படி சீவணுமோ அப்படி சீவிக்க முடியும்னால உங்களுக்கும் உங்களோட முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த ஹேர் ரிலாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டே கொடுக்கும்.